டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. வாக்கியம் 1, ஆணிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது. வாக்கியம் 2, அவரை, மா, வேம்பு ஆணிவேர் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். சரியான விடை ஆப்ஷன் டி. வாக்கியம் 1 தவறு, 2 சரி. செகண்ட் கொஸ்டின், தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு. தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு ஆப்ஷன் டி, கோணமொட்டு. தேர்ட் கொஸ்டின், இலையடி பகுதிகளில் உள்ள 2 சிறிய பக்கவாட்டு வளரிகளின் பெயர். இலையடி பகுதியில் உள்ள 2 சிறிய பக்கவாட்டு வளரிகளின் பெயர் ஆப்ஷன் சி, இலையடி செதில். ஃபோர்த் கொஸ்டின், வாக்கியம் 1, கடல் நீர் வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டு. கடல் பாசிகள், கடல் புற்கள். வாக்கியம் 2, நில வாழிடங்களின் வகைகள் 3 வகைப்படும். சரியான விடை ஆப்ஷன் பி. வாக்கியம் 1, 2 சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், பூமியில் உள்ள பாலைவனங்களின் சதவீதம். பூமியில் உள்ள பாலைவனங்களின் சதவீதம் ஆப்ஷன் சி, 20%. சிக்ஸ்த் கொஸ்டின், காடுகளின் வகைகளில் சரியானது. ஏ வெப்பமண்டல காடுகள், பி குளிர் பிரதேச காடுகள், சி மலைக்காடுகள். சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. செவன்த் கொஸ்டின், இனிப்பு பட்டாணியின் சிற்றிலைகள் டேஸ் ஆக மாறியுள்ளது. இனிப்பு பட்டாணியின் சிற்றிலைகள் டேஸ் ஆக மாறியுள்ளது ஆப்ஷன் பி, பற்றுக்கம்பி. எய்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தண்டில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்ற தாவரம். ஆப்ஷன் டி, போகன்வில்லியா. நைன்த் கொஸ்டின், திறந்த விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. திறந்த விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி, ஜிம்னோஸ்பெர்ம். 10th கொஸ்டின், டேஸ் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகிறது. டேஸ் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகிறது ஆப்ஷன் ஏ, தாமரை. 11th கொஸ்டின், வீடுகள், தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த பயன்படும் தாவரம். ஏ குரோட்டான்ஸ், பி அலமண்டா, சி சரக்கொன்றை, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 12th கொஸ்டின், உலக வாழிட நாள். உலக வாழிட நாள் ஆப்ஷன் சி, அக்டோபர் மாத முதல் திங்கட்கிழமை. 13, பொறுத்துக. உணவாக பயன்படும் தாவர பாகங்கள் வேர், இலை, தண்டு, மலர். வாழைப்பூ, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கரும்பு, முட்டைக்கோஸ், கீரை, பீட்ரூட், கேரட். சரியான விடை ஆப்ஷன் பி, 4, 3, 2, 1. 14, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி, மென்கட்டிகள் பொதுவாக பூக்கும் தாவரங்களாகும். 15, தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்து. தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்து ஆப்ஷன் சி, நைட்ரஜன். 16, சணல் உற்பத்தியில் முதன்மை மாநிலம். சணல் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் ஆப்ஷன் டி, மேற்கு வங்காளம். 17, பாலக்கீரையிலிருந்து நானோ உருவாக்கத்தின் மூலம் எந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாலக்கீரையிலிருந்து நானோ உருவாக்கத்தின் மூலம் எந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி, முடக்குவாதம். 18, கீழ்கண்ட ஒரு செல் உயிரிகளில் தவறானது. ஒரு செல் உயிரிகளில் தவறானது ஆப்ஷன் டி, தலைப்பிரட்டை. 19, மிகப்பெரிய ஒரு செல் பாசி. மிகப்பெரிய ஒரு செல் பாசி ஆப்ஷன் டி, அசிட்டோப்ளோரியா. 20, பல செல் உயிரினை தேர்ந்தெடு. பல செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி, ஜெல்லி மீன். 21, நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி. நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி ஆப்ஷன் பி, கிளைடோமோனஸ்.
22 நீரிலிருந்து உணவை விழுங்குவது. நீரிலிருந்து உணவை விழுங்குவது. ஆப்ஷன் டி அமீபா. 23 வாக்கியம் 1 பல்லியின் வாலானது அதன் முழு உடல் எடையை தாங்கும். வாக்கியம் 2 பல்லியானது சிறுத்தையை விட வேகமாக ஓடக்கூடிய உயிரினம். சரியான விடை ஆப்ஷன் சி. வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 24 நாய் பூனை மாடுகளின் கண்களில் டேஸ் இருப்பதால் இரவு நேரங்களில் கண்கள் பிரகாசமாக தெரிகிறது. நாய் பூனை மாடுகளின் கண்களில் டேஸ் இருப்பதால் இரவு நேரங்களில் கண்கள் பிரகாசமாக தெரிகிறது. ஆப்ஷன் பி டாபிடம் லூசிடம். 25 ஜூராங் பறவைகள் பூங்கா எதற்கு புகழ் பெற்றது? ஜூராங் பறவைகள் பூங்கா எதற்கு புகழ் பெற்றது? ஆப்ஷன் ஏ பென்குயின். நெக்ஸ்ட் 26 கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு. கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு. ஆப்ஷன் சி நத்தை. 27 ஒரு வாழிடத்தின் உயிர்காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. ஒரு வாழிடத்தின் உயிர்காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ புலி மான் புல் மண். 28 பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது. பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது. ஆப்ஷன் டி குறு இலை. 29 விலங்குகளிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்களில் தவறானது. விலங்குகளிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்களில் தவறானது. ஏ பால், பி முட்டை, சி இறைச்சி, டி லாக்டிக் அமிலம். சரியான விடை ஆப்ஷன் டி லாக்டிக் அமிலம். 30 கீழ்கண்ட தகவல்களில் முட்டை பற்றி சரியானதை தேர்வு செய்க. 1 முட்டையானது புரதம் நிறைந்த ஊட்டச்சத்து உடையதாகும். 2 6 கிராம் எடையுள்ள முட்டை உயர்தர புரதத்தை கொண்டுள்ளது. 3 காலையில் புரதம் மிக்க உணவு உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி 1 2 3 சரி. 31 வீட்டில் பண்ணை அமைத்து இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கப்படும் பறவைகளில் தவறானது. ஏ வாத்து, பி அன்னப்பறவை, சி வான்கோழி, டி கோழி. சரியான விடை ஆப்ஷன் பி அன்னப்பறவை. 32 ஆசிய கோழி இனங்களில் தவறானது. ஆசிய கோழி இனங்களில் தவறானது. ஆப்ஷன் டி பஸ்ரா. 33 ஆடுகளின் ரோமம் எவற்றை தயாரிக்க பயன்படுகிறது? ஆடுகளின் ரோமம் எவற்றை தயாரிக்க பயன்படுகிறது? ஏ கம்பளி ஆடைகள் சால்விகள், பி போர்விகள் தலைமுக்காடு, சி காலுறை. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 34 ரோமங்கள் எதனால் ஆனது? ரோமங்கள் எதனால் ஆனது? ஆப்ஷன் பி புரதம். 35 பஸ்மினா வெள்ளாட்டில் இருந்து பெறப்படும் ரோமத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பஸ்மினா வெள்ளாட்டில் இருந்து பெறப்படும் ரோமத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சால்வை. 36 பயோக்ளிப் பற்றிய தகவல்களில் தவறானது. பயோக்ளிப் பற்றிய தகவல்களில் தவறானது. ஆப்ஷன் பி பட்டு உற்பத்தியில் பயன்படுகிறது என்பது தவறானது. 37 கம்பளி என்ற இலை டேஸ் என்ற குடும்பத்தை சார்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது. கம்பளி என்ற இலை டேஸ் என்ற குடும்பத்தை சார்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஹெப்ரினே. 38 பட்டுப்புழுக்கள் 2 மாத காலத்திற்கு அதன் வாழ்க்கையின் 4 வளர்ச்சி நிலைகளில் சரியானது. ஆப்ஷன் ஏ முட்டை, லார்வா, கூட்டுப்புழு அதாவது ஹக்கூன், வளர்ந்து வரும் பட்டுப்பூச்சி, வளர்ச்சி அடைந்த பட்டுப்பூச்சி. 39 லார்வாக்கள் டேஸ் நாட்கள் மல்பெரி இலைகளை உண்டு வாழும். லார்வாக்கள் எத்தனை நாட்கள் மல்பெரி இலைகளை உண்டு வாழும்? ஆப்ஷன் சி 35. 40 பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது. பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ ஆந்த்ராக்ஸ். 41 ஆந்த்ராக்ஸ் நோயினால் பெரிதும் பாதிக்கக்கூடிய உயிரினம். ஆந்த்ராக்ஸ் நோயினால் பெரிதும் பாதிக்கக்கூடிய உயிரினம்.
ஆப்ஷன் சி கால்நடைகள். 42 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1972. 43 ராணிக்கெட் நோயை பரப்பும் நுண்ணுயிரி. ராணிக்கெட் நோயை பரப்பும் நுண்ணுயிரி ஆப்ஷன் சி வைரஸ். 44 தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தியில் புகழ்பெற்ற இடங்களில் தவறானது. தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தியில் புகழ்பெற்ற இடங்களில் தவறானது ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. 45 பட்டுப்புழுவின் இளம் உயிரி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பட்டுப்புழுவின் இளம் உயிரி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ லார்வா. 46 வேலைக்கார தேனீக்களின் வேலை. வேலைக்கார தேனீக்களின் வேலை ஆப்ஷன் ஏ மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், பி இளந்தேனீக்களை வளர்க்கும், சி தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன்கூட்டை பாதுகாக்கும். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 47 ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளில் தவறானது. ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளில் தவறானது ஆப்ஷன் டி கால் வீக்கம். 48 ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் எத்தனை முட்டைகளை இடும்? ஒரு முதிர்ந்த பெண் பட்டாம்பூச்சி சுமார் எத்தனை முட்டைகளை இடும்? ஆப்ஷன் டி 500. 49 கீழ்கண்ட எந்த விலங்குகளிடமிருந்து கம்பளி பெறப்படுகிறது? கீழ்கண்ட எந்த விலங்குகளிலிருந்து கம்பளி பெறப்படுகிறது? ஏ செம்மறியாடு வெள்ளாடு, பி சடை எருமை அதாவது யாக், சி முயல் அல்பாகா, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 50 தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம். தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம் ஏ வேடந்தாங்கல், பி கோடியக்கரை, சி கூந்தன்குளம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.